Hi friends, welcome to KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து சர்தோசி வந்து எப்படி கண்டினியூவா வந்து ஸ்டிட்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். இந்த வீடியோல சர்தோசி வந்து ஸ்டார்டிங்ல அதாவது உங்களுக்கு கண்டினியூவா வந்து ஸ்டிட்ச் பண்ண வரல. நம்ம வேற எப்படி வந்து பிராக்டீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஜர்தோசி வந்து ஸ்மாலாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது. ஏன்னா வந்து இப்போ இந்த சைஸில் வந்து நம்ம ஜர்தோசி எடுத்துகிட்டு சில பேருக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்களால் கண்டினியூஸாக வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண வருதுன்னா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டிச் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற மெத்தடில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லென்த்தாக வந்து விட்டு கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சஸ் வந்து போட. இப்போ இந்த மாதிரி ஒரு பீஸ் இருக்குன்னா அதாவது லென்த்தாக இருக்கிற சர்தோசிலே வந்து நீங்கள் கட் பண்ணலாம். பாருங்கள், இப்போது இந்த சைஸில் சின்ன சின்னதாக நம்ம ஒரு செயின் ஸ்டிச் அதாவது ஒரு கட் பீட் இல்லை டியூப் பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸில் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடலாம். இது வந்து ரொம்ப பிகினராக இருக்கவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லுவேன். ரொம்ப ஸ்டார்டிங்லேயே இருக்கீங்க, உங்களுக்கு ஜர்தோசி பழகிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. பெருசானா இப்போ இந்த சைஸ் இருக்குன்னா இதை விட கொஞ்சம் லென்த்தாக உங்களுக்கு அதையுமே வந்து சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கப்புறமா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போகலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கோல்டன் கலரில் இருக்கிற ஸ்விங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம எப்போ யூஸ் பண்ணுற ஐ நீடில் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு துலிப் நீடில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஐ நீடில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன், சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா வந்து நம்ம ஐ நீடிலில் பண்ணும்போது ஸ்பீட் வந்து நமக்கு நல்லா வரும், பட் அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக வந்து ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மட்டும் துலிப் நீடில் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு போட வருதுன்னா நீங்கள் வந்து ஐ நீடிலுக்கு வந்து மாறிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நம்ம நார்மலாக டியூப் பீட்லாம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். சேம் அதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு பீஸாக வந்து நீங்கள் எடுத்து லோட் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடலாம். இது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, உங்களுக்கு ஸ்டிச் பண்ண முடியல, என்னால் சர்தோசி வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றவங்க மட்டும் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இதிலே வந்து நம்ம நிறைய மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். அது எல்லாமே கூட நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் வந்து நமக்கு ஒன்று ஒரு பீஸாக வந்து கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு வந்து டைம் எடுக்கும். டைம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரே பீஸாக வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பீஸாக வந்து கூட நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து உங்களுக்கு கட் பண்ண பீஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ இதை விட ஒரு பீஸ் வந்து பெருசாக எடுத்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் நிறைய நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஐ நீடில் சைஸ்க்கே வந்து நம்ம அதாவது இந்த நீடில் இருக்கிற ஸ்பேஸ் அளவுக்கு நீங்கள் வந்து ஜர்தோசி எடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் வந்து எதுவும் தெரியாது. இப்போது இதை விட வந்து ஒரு சைஸ் பெருசாக வந்து நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஜர்தோசி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரி ஒர்க்கில், அதனால் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது இதே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸை வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். பெரிய பீஸ்னால் அதாவது ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்மாலாக வந்து நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் பெருசாக பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். ஸ்டார்டிங்கில் ரொம்ப பெருசாக போட முடியலன்றவங்க இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு 3 பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா எப்பவும் போல் ஜர்தோசியை வந்து நீடில் வந்து இப்படி லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த த்ரெட்டோட எட்ஜில் வந்து இந்த ஜர்தோசி வந்து வச்சுக்கோங்க. இது வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணாமல் சென்டரில் ஃபஸ்ட்டு ஒரு செயின் மட்டும் போட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி
சென்டரில் மட்டும் ஒரு செயின் வந்து நீங்கள் போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா, தொடர்ந்து உங்களால் ஒரு பெரிய சர்தோசி வந்து எடுத்து ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா இந்த மெத்தட் வந்து பண்ணுங்கள். இப்போது அடுத்ததாக இன்னொரு சர்தோசி வந்து எடுத்திருக்கேன். சேம் அதே மாதிரி அது அந்த சர்தோசியோட சென்டரில் ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு சர்தோசி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து அதையும் இதையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சு கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த மாதிரி கண்டினியூவாக வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் நிறைய லைன்ஸ்லாம் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம சர்தோசி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒர்க்கை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.